ஹலோ சொந்தங்களே, நம்மளோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மதியம் செஞ்ச லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சாதம் குக்கர்லாம் வைக்க மாட்டேன், வடிச்சிருவேன். அடுத்து பாருங்கள், சொரக்காய் சாம்பார் நல்லா இருக்குங்களா. பருப்பு சாம்பார், பருப்பு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு வச்ச சாம்பார். அடுத்து இது பாருங்கள், ரசம் நான் நல்லா வைப்பேன். மற்ற டிஷ்ஷை விட ரசம் நல்லா சூப்பராக செய்வேன். நான் எல்லாருக்குமே நான் செய்கிற ரசம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இது பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு. இது நான் வைக்கல, அவர் தான் வச்சார். அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் எடுத்து செஞ்சுருந்தோம். கோயிலுக்கெல்லாம் காலையிலே போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்குங்களா? இது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அடுத்து இது பாருங்கள், முந்திரி கேக்கு. நிறைய தான் செஞ்சுருந்தேன், ஒரு 1/2 கிலோவாட்டம் முந்திரி போட்டு நான் செஞ்சுருந்தேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நெய்பர்ஸ்லாம் கொடுத்துட்டேன், அவருக்கு பர்த்டேங்கிறதுனால. பக்கத்தில் அப்புறம் ரிலேட்டிவ் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அடுத்து பாருங்கள், பாசிப்பருப்பு பாயாசம். நல்லா இருக்குங்களா? இதுவும் நல்லாயிருக்கு. சர்க்கரை வந்து கம்மியாக தான் போடுவேன் நான் எப்பயுமே. வெல்லம் போட்டோம், வெல்லம் வந்து கம்மியாக தான் போட்டேன். இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டோம். அடுத்து இது பாருங்கள், அப்பளம் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு கவரில் போட்டு வச்சுருக்கேன். அப்பளம் என்னை தவிர எல்லாருமே எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்படி கவரில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ தான் வந்து நமுத்து போகாமல் இருக்கும், அதனால் அப்படி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.